கணியனின் இனிய வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு நம்ம நேற்று நடந்த ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர் பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசோட அரசு தலைமை வழக்கறிஞராக பார்த்தீங்கன்னா விஜய் நாராயண் அப்படிங்கக்கூடியவரை நியமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு அரசுக்கு சார்பாக ஒரு தலைமை வழக்கறிஞர் நியமிப்பாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தலைமை வழக்கறிஞர் இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய விதியை பார்த்தீங்கன்னா 165 அப்படிங்கிற விதியை தலைமை வழக்கறிஞரை பற்றி சொல்லக்கூடிய விதி. முன்னாடி பார்த்தோம்னா PS ராமன் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் தான் அரசோட தலைமை வழக்கறிஞர் இருந்தார். இப்போ விஜய் நாராயணன் அவர் தான் தலைமை வழக்கறிஞராக இருப்பார் அப்படிங்கிற உத்தரவு அரசு பிறப்பித்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரா ஃபவுண்டேஷன், அங்கே ராமச்சந்திரா ஃபவுண்டேஷனில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் சேர்ந்து மெடுவாரா அப்படிங்கக்கூடிய ஒரு செயலியை உருவாக்கியிருக்காங்க. இந்த செயலி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவமனையில் நோயாளிகள் சிகிச்சை பெறதுக்கு, மருந்து வாங்குறதுக்கு, அதை சீக்கிரமாக எளிய முறையில் பெறதுக்காண்டி இந்த மெடுவாரா அப்படிங்கக்கூடிய ஒரு செயலியை உருவாக்கியிருக்காங்க. உருவாக்கின மாணவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராமச்சந்திரா ஃபவுண்டேஷனில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் ஒன்றிணைந்து இந்த மெடுவாரா அப்படிங்கக்கூடிய செயலியை உருவாக்கியிருக்காங்க. அதாவது அடுத்து பார்த்தோம்னா தங்கம் வெள்ளி மீதான வரியை அரசாங்கம் 15% உயர்த்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 6% இருந்திருக்கு. இப்போ அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறக்காண்டி பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காண்டா, இறக்குமதியை கொஞ்சம் அதிகரிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா என்ன, நாட்டில் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகமாக இருக்குன்னு அப்படிங்கிறக்காண்டி தான் எது தங்கம் மற்றும் வெள்ளி அதுக்கான வரியத்தை நம்ம நாட்டில் பார்த்தோம்னா பெட்ரோலு, டீசலு, நமக்கு தங்கம், வெள்ளி இதெல்லாம் இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பொருட்கள். அப்போ அதனால தான் பார்த்தோம்னா அதனுடைய வரியை அதிகரிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சீனாவுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய ஜி ஜின்பிங் அப்படிங்கக்கூடிய ஜின்பிங் அப்படிங்கக்கூடிய அதிபரை சந்திச்சிருக்காங்க. ரெண்டு பேருக்கு இடையில சில வர்த்தக ஒப்பந்தங்கள், சில சமூக உறவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமாக உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. யார் நம்ம அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் பெரும்பாலுமே இந்தியாவில் ஒரு முதல்வராக இருக்கட்டும், அவரோட ஆட்சி காலம் 5 வருஷம். ஆனால் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அவங்களோட ஆட்சி காலம் 4 வருஷம் தான் இருப்பாங்க. அதாவது தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் முதல்வரானது போல புதுச்சேரியில் ரங்கசாமி அப்படிங்கக்கூடியவர் தான் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு பதவி ஏற்றிருக்காரு. இங்கே உள்ள மொத்த எம்எல்ஏக்கள் பார்த்தோம்னா புதுச்சேரியில் 30 எம்எல்ஏக்கள். அந்த 30 எம்எல்ஏக்களில் கிட்டத்தட்ட அவருக்கு 18 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவரோட பெரும்பாலும் 16 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தாலே அங்கே பார்த்தோம்னா முதல்வர் ஆகலாம். அப்படிங்கும்போது 18 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில சார்பாக தான் அவர் ரங்கசாமி அவர்கள் 5வது முறையாக பதவி ஏற்காரு. அதே நம்ம தமிழ்நாட்டில் நேற்று நடந்த நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் பார்த்தோம்னா 144 எம்எல்ஏக்கள் விஜய் அவர்களோட ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவரோட கட்சியில் ஒரு 106, இதர கட்சிகளை சேர்ந்தவங்க சில அதிமுக, காங்கிரஸ், விசிகான்னு சில கட்சிகளாம் ஆதரவு தெரிவித்து அவர் பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்காரு. அதாவது நேற்று நம்ம பார்த்தோம், அதாவது தமிழக அரசின் அரசியல் சிறப்பு பிரிவு அதிகாரியாக ரக்கிநாதன் பண்டிட் அப்படிங்கக்கூடியவரை நியமிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, பல அரசியல் எதிர்ப்பு மற்றும் விமர்சனங்களுக்கு உள்ளாதனால அந்த பதவியை ரத்து பண்ணிட்டாங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் மனசில் உள்ளதாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.